எனக்கு தெரியும்பா, உனக்கும் ஜெகதாம்பாக்கும் ஒத்தே வராது. ஹே வரண்டி, பார்த்து போயிட்டு வா. ஏதாச்சும் ஓகேயாச்சா? அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்த ஜெகதம்மா. வாட்? கோயில்ல உங்க அப்பா என்ன பார்க்க வந்தார்ல, அப்பா ஒரு ரூம் போட்டோ தான் எனக்கு காட்டினாரு. ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறது முக்கியம் இல்ல ஸ்ரவன், 2 பேரோட மனசு ஒத்து போகணும். இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத. ப்ரோ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? மாடல் கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் செட் ப்ரோ, அவங்க வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே ப்ரோ. ஜாக்லின் இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நீங்க வந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸ்டவன் ப்ரோ மாடல் வந்துட்டாங்க. ஹாய் ஜாக்லின். ஹாய். போட்டோகிராஃபர் ஸ்டவன். ஹலோ. லைட் அசிஸ்டன்ட் கார்த்திக். நீங்க மார்க் போயிருங்க. ப்ரோ ரெடி ப்ரோ சீக்கிரம் அந்த லொகேஷன் டிராப் பண்றோம். கமான் ரெடி. டே கார்த்தி, அவங்களுக்கு பொசிஷன் சொல்றா. ஓகே. அண்ணா மாடல் ரெடி. ஓகே ரெடி போஸ். என்னாச்சு ஜாக்லின்? ஐ திங்க் அவங்க லென்ஸ் கேப் ரிமூவ் பண்ணாதான் போட்டோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க போலாம். ரெடி. ஓகே போஸ். டே கார்த்தி, லைட் ரொம்ப ஹார்ஷா இருக்கு பாரு, போ டிஃப்யூஸ் பண்ணு. நோனா டேய் ஹேண்ட்ல லீக் இருக்கு பாரு, ஒழுங்கா புடிடா. ஜாக்லின் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. கொஞ்சம் கேமரா ஃபேவர் பண்ணுங்க. ஜாக்லின் ஃபேஸ்லாம் ஸ்வெட் ஆகுது, போய் வைப் பண்ணிட்டு வாங்க. ப்ரோ அவுட்டோர் ஷூட்ல ரொம்ப நேரம் மாடலை வெயில நிக்க வைக்க கூடாது ப்ரோ. அதெல்லாம் தெரியும் ப்ரோ, அவங்க ப்ராப்பரா கேமரா லைட்டுக்கு ஃபேவர் பண்ணி போஸ்ட் கொடுத்தா நான் எடுக்க போறேன். அதை விட்டு என் உயிரை வாங்கினா நான் என்ன பண்றது? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வேர்ட்ஸை மைண்ட் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் இப்ப தப்பா பேசலையே. நீங்க யாருங்க என்ன குறை சொல்றதுக்கு? தப்பு பண்ணா குறை சொல்லாம அவார்டா கொடுப்பாங்க. இனிமே என்ன ஆனாலும் நான் உன்கிட்ட மட்டும் போட்டோ ஷூட் பண்ணவே மாட்டேன்டா. உன்னை விட்ட இந்த உலகத்துல வேற மாடலே இல்ல பாரு. என்ன நடந்தாலும் சரி, நான் கிளிக் பண்ணி கேமரா ஷட்டர் அடிச்சு கேப்சர் ஆகிற ஒரு ஃப்ரேம்ல கூட நீ இருப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. விடுங்க ப்ரோ. விக்கி, என்ன விக்கி, இன்னும் 2 to 3 months ஷூட் இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ சடனா வர சொல்லியிருக்கீங்க. ஏதாச்சும் நியூ ப்ராஜெக்டா? இல்ல, அது வந்து ஏய் எங்க போற? கஷ்டப்பட்டு பிளான் போட்டு வர வச்சா ஈஸியா கிளம்பி போற. விக்கி, என்ன நடக்குதுங்க? ஹே, நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசு. நான் யாருக்கும் ஏதோ சொல்லணும்னு அவசியம் இல்ல. சரி சொல்லாத, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு கிளம்பு. அதான் அன்னைக்கே எல்லாம் தெளிவா சொல்லிட்டல, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எனக்கு எல்லாம் கிளியர் தான், அவருக்கு தான் ஏதோ டவுட் இருக்கான்.
இவர் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணாரு. எதுவா இருந்தாலும் இவர்கிட்டே கேளு. யாரை கேட்டு நீங்க வந்த? தம்பி தான் உதவின்னு கூப்பிடுச்சு. உனக்கே தெரியும், அப்பா உதவி சேர்த்துனா உப்புமா கட்டுற மாதிரி பட்டுன்னு செஞ்சு விட்டுருவேன். ஓ, யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் வந்துருவியா? இப்ப எதுக்கு அவரை திட்டுற? நான் உன்கிட்ட பேசல, என் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னனா? இல்லம்மா. இல்ல நான் இவனை லவ் பண்றேன்னு சொன்னனா? அப்புறம் எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? இல்லம்மா, தம்பி தான் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுச்சு, அதான். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீ எப்படிப்பா டிசைட் பண்ணலாம்? கண்ணு, நான் சொல்றது கேளு. உன் துறைக்கும் நீ செய்யற வேலைக்கும் இந்த தம்பி தான் சரியா இருப்பான். அதுவும் இல்லாம அப்பாக்கு வேற ரொம்ப பிடிச்சு போச்சுடா. அவ்வளவு பிடிச்சிருந்தா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் ஏய் ஜெகதம்மா, இங்க நின்னது போதும், அங்க வாங்க. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? ஏன் என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ற? காதல்னாலே டார்ச்சர் தானே. காதலா? எப்படி எப்படி? எனக்கு மாடலிங்கே தெரியாதுன்னு சொல்வ, நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்வ, என் ஃபீல்டுக்கு என் ஸ்கின் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சும் என்னை வெயில்ல வாட்டி எடுப்ப. இதெல்லாம் பண்ணிட்டு சடனா நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் உடனே அக்செப்ட் பண்ணணுமா? ஓகே, ஒத்துக்கிறேன். நீ சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். என்ன பண்றது, மேல் ஈகோ. அன்னைக்கு நீ லென்ஸ் கேப் கழட்டினாதான் போட்டோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சு கோவத்தினால வந்த பிரச்சனை தான் இது எல்லாமே. இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும். மாத்திக்கிறேன், உனக்காக மாத்திக்கிறேன். ஹே, நீ எதுக்கு எனக்காக மாத்திக்கணும்? இங்க யாரும் யாருக்காகவும் மாத்திக்க தேவையில்ல. சரி, உனக்கு எல்லோ சாரி செட் ஆகும்னு சொன்னதும் இன்னைக்கு அதையே கட்டிட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நடிக்காத. இந்த சின்ன இன்ட்டு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு என்ன மக்கு நினைச்சிட்டியா? உனக்கு என்ன பிடிக்கும் தெரியும் ஜாக்லின். இதுக்கு மேல மறைக்க வேணாம். பழசெல்லாம் விட்டுருவோம். நம்ம சண்டை, ஈகோ கிளாஷ் எல்லாமே மறந்துடுவோம். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன சொல்ற ஜெகதம்மா? சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஒன்னாவது நல்ல வேலை திரும்பல. லவ்வை தான் அக்செப்ட் பண்ணிருக்கேன். பட் அதனால உன் மேல இருக்க கோவம் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்காத. அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஏய், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி கேட்டா எல்லாம் சேஞ்ச் ஆயிடுமா? நீ எனக்கு பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன? ஏய், இங்க இடமே இல்ல. கைய காலெல்லாம் நீட்டவே முடியல தெரியுமா? நீ ஆம்பளை ஸ்ரவன், உன்னாலதான் எல்லாமே முடியுமே. நான் தான் தப்பா அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்டேன்ல. ஹே, நீ என்ன இதுக்கே இப்படி பண்ற? இன்னும் நான் பழி வாங்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண தாங்க மாட்ட போலியே. என்னது?